ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஆச்சி வளர்க்கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் பேக்கரி ஸ்டைலு ஸ்வீட் மைதா மாவு பிஸ்கட் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது கிறிஸ்மஸ் சமயத்தில் செய்கிற கலகலா பிஸ்கட்டு தான் இது. இதுதான் பேக்கரியில் விற்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். எவ்வளோ மொறு மொறுன்னு இருக்குது பாருங்கள். மொறு மொறுன்னு ஸ்வீட்டாக நம்ம வீட்டிலே செய்யலாம். அந்த கேக்கு ரொம்ப ஈஸியாக செய்கிற மெத்தட் நான் சொல்லி காமிக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். அற்புதமாக இருக்கும். இந்த கேக் இப்படி மேலேருந்து இப்படி எடுத்து போட்டிங்கன்னா கலகலன்னு சத்தம் கேட்கும். அதுக்கு தான் இந்த பிஸ்கட்டுக்கு கலகலா பிஸ்கட்னு பேர். கிறிஸ்மஸ்க்கு எல்லா கிறிஸ்டின் வீட்லேயும் செய்வாங்க. இந்த மொறு மொறுன்னு ருசியான மைதா மாவு பிஸ்கட் நம்ம எப்படி வீட்டில் செய்கிறதுன்னு நான் செஞ்சு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். இதுக்கு சர்க்கரை சேர்க்கணும். நம்ம இந்த பிஸ்கட்டுக்கு சர்க்கரை 180 கிராம் எடுத்திருக்கேன். இந்த சர்க்கரை அளவு நான் சொல்கிற அளவில் சேர்த்துங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ 180 கிராம் சர்க்கரைக்கு வாசனையாக்காக ஏலக்காய் 3 ஏலக்காய் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த சர்க்கரையோடு சேர்த்து அரைக்கிறப்ப ஏலக்காய் நல்லா மசிஞ்சிடும். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸ் பவுடராக அரைக்கணும். இது மாதிரி நல்ல மாவு பதத்துக்கு இந்த சர்க்கரையை ஏலக்காய் சேர்த்து அரைச்சிருக்கேன். அது ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துப்போம். இந்த பிஸ்கட் குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கடையில் வாங்குறது இப்போ நம்ம வீட்டிலே செய்யலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நான் சொல்லி காமிக்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப அற்புதமாக வரும். இப்போ சர்க்கரையை மிக்சிங் பவுலில் சேர்த்தாச்சு. இந்த பிஸ்கட் மைதா மாவில் தான் செய்யணும். ரொம்ப நல்லாயிருக்கும். கோதுமை மாவுலேயும் செய்யலாம். ஆனால் டேஸ்ட் மைதா மாவில் செஞ்சால் நல்லாயிருக்கும். இது 250 கிராம் மெஷரிங் கப்பு. இல்லை 1 கப்பு இப்போ மைதா மாவு சேர்த்துக்கிறேன். அதோட இன்னும் ஒரு 100 கிராம் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். அரை கப்பு வருது கிட்டத்தட்ட. 250 100 350 கிராம் மைதா மாவு, 180 கிராம் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இந்த ரேஷியோவில் சேருங்க. இனிப்பு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் இனிப்பு அதிகமாக போயிட்டால் செவந்து போய்டும் பிஸ்கட்டு. இப்போ ஒரு சிட்டிகை ஆப்ப சோடா பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு சிட்டிகை டேபிள் சால்ட்டு இனிப்பை தூக்கி கொடுக்கும். இது வெள்ளை எள்ளு. வெள்ளை எள்ளு போட்டிங்கன்னா ருசி அதிகமாக இருக்கும். சுவை அதிகமாக இருக்கும். அதனால் உப்பு, பேக்கிங் சோடா, வெள்ளை எள்ளு. இப்போ அரை கப்பு கிட்டத்தட்ட இது 50 மில்லிக்கு மேலே நெய். நீங்கள் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நெய்யை சேர்த்து இந்த சர்க்கரை, நெய், மாவு எல்லாம் ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் தண்ணி சேர்க்கணும். இப்போ நான் பிசைஞ்சு காமிக்கிறேன். இந்த நெய் இந்த மாவு சர்க்கரையோடு ஒன்று சேரணும். நல்லா நொறுங்க பிசைங்க. அப்போ பிஸ்கட் நல்லா மொறு மொறுன்னு சுவையாக நெய்யோட வாசனையோடு இருக்கும். நான் பிசைஞ்சு காமிக்கிறேன் அது எந்த மாவு பக்குவத்தில் இருக்கணும்னு. சர்க்கரை மாவு எல்லாம் நெய்யோடு ஒன்று சேரணும். நான் பிடிச்சி காமிக்கிறேன். இந்த மாதிரி பிடிக்க வரணும் மாவு. இதுதான் பக்குவம். இந்த சமயத்தில் நம்ம இதில் தண்ணி தெளித்து பிசையணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைங்க. ரொம்ப நிறையா போட்டுட்டிங்கன்னா திரும்பி மாவு சேர்த்தா அதுக்கு சர்க்கரை சேர்க்கணும். அப்புறம் மாவு கூடிகிட்டே போய்டும். அளவு சரியாக புரியாது. அதனால் நான் தண்ணியை தெளித்து மாவை சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு நம்ம பிசையணும். பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இப்போ பிசைஞ்சிருக்கேன் பாருங்கள். மாவை பிசைஞ்சு உருட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கையால் தொட்டிங்கன்னா உள்ளே பள்ளம் குழி விழுது பாருங்கள். இந்த அளவுக்கு மாவு பக்குவமாக இருந்தால் தான் பிஸ்கட் சாஃப்டாக இருக்கும், மொறு மொறுன்னு இருக்கும். இப்போ இந்த மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை கேக்கு துண்டுகளாக நம்ம வெட்ட போகிறோம். அதுக்கு பெரிய சப்பாத்தி கட்டையில் இந்த மேடையிலையும் நீங்கள் பண்ணலாம். பெரிய சில்வர் தட்டு இருக்குது, அது மேலே வச்சு பண்ணுறேன். மேலே மாவை தூவிக்கோங்க. மாவை தூவிக்கிட்டு நம்ம உருட்டி வச்சுருந்த மாவை இதில் தட்டிக்கலாம். தட்டிக்கிட்டு இதை கேக்கு துண்டாக நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஒரு தட்டு இடம் பெருசாக இல்லாட்டினா மாவை 2 உருண்டையாக பிரிச்சுக்கோங்க. இது நான் போட்ட மாவுக்கு இந்த தட்டு பெரிய தட்டு கொள்ளும். அதனால் ஒரே உருண்டையாக போட்டு இதை கேக்கு துண்டு வெட்ட போகிறேன். மேலேயும் கொஞ்சம் மைதா மாவை தூவிக்கோங்க. நல்லா ஒட்டாமல் நல்லா துண்டு துண்டாக கேக்கு துண்டு கட் பண்ணுறப்ப வரும். இப்போ இதை சப்பாத்தி கட்டையால் உருட்டி எடுக்கலாம். உருட்டிட்டு எவ்வளோ திக்கு நீங்கள் இந்த கேக்கு வெட்டணுங்கிறத காமிக்கிறேன். இப்போ சப்பாத்தி கட்டை எடுத்து இந்த மைதா மாவு உருட்டி காமிக்கிறேன் பாருங்கள்.
நான் காமிக்கிற திக்னஸில் நீங்கள் அந்த கேக்கு துண்டு வெட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து எண்ணெயில் பொரிக்கிறப்ப இந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் வந்து ஏலக்காய் விதை. என்னன்னு பார்க்காதீங்க, ஏலக்காய் விதை தான் கருப்பு கருப்பாக தெரியும். இந்த திக்னஸ் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இது எண்ணெயில் பொரியிறப்ப இன்னும் உருண்டையாக உப்பிட்டு வந்துடும் மைதா மாவு. இதுக்கு மொத்தமாக போட்டிங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் கேக்கு. நான் காமிச்ச இந்த சைட்டில் காமிச்ச அந்த அளவுக்கு 4 இன்ச்சு இருக்கும் அது. அந்த அளவுக்கு திக்கு வச்சுட்டு இந்த மாவை வந்து உருட்டிட்டு இப்போ நம்ம கத்தியால் கட் பண்ணிக்கலாம். அழகாக கட் பண்ண நம்ம மாவை வந்து கரெக்டாக நெய் தண்ணி சேர்த்து பக்குவமாக வெட்டி பிசைஞ்சிருக்கும். அதனால் வெட்டும் போதே துண்டு துண்டாக இவ்வளோ அழகாக வருது பாருங்கள். இதுதான் கரெக்டான மாவு. இந்த பக்குவத்தில் நீங்கள் செஞ்சிங்கன்னா கேக்கு நல்லா மொறு மொறுன்னு சாஃப்டாக நல்லாயிருக்கும். சாப்பிட்ற வந்து வெந்து வந்திருக்கும். இப்போ முழுசாக வந்து நீளமாக துண்டு போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இது வந்து குறுக்கு குறுக்காக வெட்டியிருக்கேன் பாருங்க. டைமண்டாகவும் வெட்டலாம், நீங்கள் கட்டமாகவும் வெட்டிக்கலாம். உங்களுக்கு எந்த விருப்பம் வேணுமோ அது மாதிரி வெட்டிக்கோங்க. மீதி உள்ள அந்த மாவையும் நான் வந்து துண்டு போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். துண்டு போட்டு ஒவ்வொன்று எடுத்து தண்ணி தட்டில் வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும், உலர்ந்து இருக்கும். பெரிய தட்டில் எடுத்து போட்டுக்கோங்க. ஏன்னா ஒன்றா எல்லாத்துக்கும் குவியலாக போட்டிங்கன்னா ஒட்டிக்கும் இருக்கிறப்ப சில சமயம். இப்போ நான் மாவு பக்குவமாக போட்டு நல்லா உலர்ந்தே இருக்கும் மாவு. இருந்தாலும் தனித்தனியாக வைங்க. இப்போ வந்து நம்ம திரட்டி வச்ச எல்லா மாவையும் கட் பண்ணி கேக்கு துண்டாக வெட்டி எடுத்து வச்சுட்டோம். அதை வந்து பரவலாக போட்டிருக்கோம் பாருங்கள். இது மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் கையில் டக்குன்னு அள்ளி எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் போட்ட 350 கிராம் மைதா மாவுக்கு இவ்வளோ பிஸ்கட் வந்திருக்கு. இது இன்னும் நீங்கள் எண்ணெயில் பொரிச்சது இன்னும் உப்பிட்டு இன்னும் நிறையா இருக்கும் அளவு. இப்போ வானொலியில் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். இன்னும் நல்லா காஞ்ச பிறகு நம்ம உருட்டி வச்சுருக்கிற மைதா பிஸ்கட்டை அதில் போடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்கட் எடுத்து போடுறேன். நல்லா பொரிஞ்சு வருது, எண்ணெய் காஞ்சிருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லா மைதா மாவு பிஸ்கட்டையும் உள்ளே போட்டுடலாம். உள்ளே போட்டோன்னே இப்போ ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து டக்குன்னு மைதா மாவு வந்து மேலே செவந்து போயிடும், உள்ளே மாவாக இருக்கும். இந்த கேக்கு வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு செய்யணும். அப்போ தான் வந்து உள்ளே உள்ள மாவும் வந்து நல்லா வந்து வெள்ளையாக நம்ம போட்டிருக்கோம் மைதா மாவு பிஸ்கட்டு. இது நல்லா வெந்து பொன்னிறமாக கோல்டு கலரில் வர்ற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக வருங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த கோல்டு கலர் வர்ற வரைக்கும் நீங்கள் வறுத்து எடுத்தீங்கன்னா தான் மொறுன்னு இருக்கும் பிஸ்கட்டு. அதனால் இப்போ கொஞ்சம் பொறுமையாக ஒரு 5-10 நிமிஷமாக கிட்டத்தட்ட வேகும். மைதா மாவும் சர்க்கரையும் சேர்த்துருக்கோம். இந்த பிஸ்கட் வந்து சின்ன பிள்ளைங்களாம் அவ்வளோ நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நானே ரொம்ப பிடிக்கும் இந்த பிஸ்கட் எனக்கு இது. அதனால் வந்து கடையில் தான் வாங்கி சாப்பிடுவோம் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப. அதுக்கப்புறம் நான் கற்றுக்கிட்டது, வீட்டிலே செய்ய கற்றுக்கிட்டேன். இவ்வளோ இப்போ நம்ம போட்டப்போ சின்ன சின்ன துண்டாக இருந்த பிஸ்கட்டு இப்போ எல்லாம் உப்பி பெருசாக இருக்குது பாருங்கள். அதனால் நான் காமிச்ச 4 இன்ச்சு அளவு திக்னஸ் வச்சு அதை மாவை திரட்டிட்டு கட் பண்ணி போட்டிங்கன்னா இவ்வளோ பெருசு வரும் கேக்கு. ஸ்லோவாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கோம். அதனால் ஸ்லோவாக தான் வேகும். வெந்து அந்த வெள்ளை கலர் கொஞ்சம் கொஞ்சமாக நிறம் மாறி வருது பாருங்கள். அப்போ தான் உள்ளே வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், வெடித்து வருது மேலே. அதுதான் வந்து உள்ளே வந்து மொறுமொறுப்பு இருக்குன்னு அர்த்தம். இல்லாட்டினா முழுமையாக இருந்ததுன்னா வந்து கல் மாதிரி இருக்கும். இது வந்து நல்லா நம்ம நெய் சேர்த்துருக்கோம். அதனால் வந்து நல்லா மொறுன்னு பிஸ்கட் வெந்து வருது. மேலே வெடிப்பு விழுகும் லேசாக. அது வெடிப்பு விழுந்தால் தான் மாவு மொறுன்னு இருக்குன்னு அர்த்தம். இப்போ கலர் வந்து லேசாக பொன்னிறமாக மாறிக்கிட்டு வருது. ருசியாக சாப்பிட்ணுன்னா ஒரு 2 நிமிஷம் கூடவே இதை வந்து அடுப்பில் வச்சு நல்லா செவக்க வறுத்து எடுங்க. இது எண்ணெய் குடிக்காது நமக்கு. இந்த மாவு பிஸ்கட்டு போட்ட எண்ணெய் அப்படியே இருக்குது பாருங்கள். பேக்கரி ஸ்டைலில் அருமையான மைதா மாவு பிஸ்கட் நம்ம வீட்டிலேயே இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அடிக்கடி செஞ்சு பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்காக நீங்கள் கொடுக்கலாம். அதிகம் சர்க்கரை கிடையாது உங்களுக்கு. இதில் நெய் சேர்த்துருக்கோம், உடம்புக்கு நல்லது தான். வீட்டில் செய்கிறது ஆரோக்கியமானது தான் பிஸ்கட். இந்த பிஸ்கட்டு இப்போ கலர் நல்லா டோட்டலாக மாற்றிருப்பாங்க. நம்ம போட்டப்போ வெள்ளை கலர், நம்ம சர்க்கரையும் மாவுமே மைதா மாவுமே வெள்ளை கலர் உள்ளது. நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு கோல்டு கலர் வந்து நல்லா பொன்னிறமாக வந்துடும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். கலர் நல்லா டார்க் பொன்னிறமாக வரும் இந்த பிஸ்கட்டு. இப்போ பாருங்கள் வெந்துட்டு. இந்த சமயத்தில் நம்ம எடுத்துடலாம். நல்லா வெடிப்போடு நல்லா வெந்து வந்திருக்கு.
இப்போ ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுருங்க, டக்குன்னு கருகி போயிடும். ஏன்னா நம்ம வந்து நல்லா பொன்னிறமாக நல்லா டார்க் கோல்டு கலர் கொண்டு வரோம். அதனால் இப்போ இந்த சமயத்தில் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் உள்ள அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு இப்போ எடுத்துடலாம். இப்போ நான் வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு எடுக்க போகிறேன். நல்லா வடிகட்டியில் எடுத்து நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த இதில் போட்டுடணும். எவ்வளோ பொன்னிறமாக இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். டைமண்ட் பிஸ்கட் எவ்வளோ உப்பிட்டு வந்திருக்கு பாருங்கள். நம்ம போட்ட சின்ன துண்டு தான் மாவு போட்டப்போ இப்போ நல்லா பெருசு பெருசாக கண்ணுக்கு பார்க்கவே அழகாக இருக்குது. இப்போ வந்து நம்ம போட்ட முதல் ஈடு ஃபுல்லாக நம்ம வந்து எடுத்து வச்சாச்சு. இப்போ அடுத்து வந்து வடிகட்டியில் போட்டிருக்கோம் பாருங்கள், எண்ணெயெல்லாம் வடிஞ்சு வந்துடும் கீழே. இப்போ எண்ணெயும் குடிக்காது இந்த பிஸ்கட்டு, நல்லா மாவு பதமாக பிசைஞ்சிருக்கும். மீதி உள்ள மாவையும் போட்டு எடுத்துட்டேன். இப்போ இவ்வளோ பிஸ்கட் வந்திருக்கு. இது வந்து இவ்வளோ அருமையான பேக்கரி ஸ்டைலு மைதா மாவு பிஸ்கட் மொறு மொறுன்னு வீட்டிலேயே செஞ்சுருக்கோம். கிறிஸ்மஸுக்கு இந்த கலகலா பிஸ்கட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு பாருங்கள். இவ்வளோ நான் வந்து நசுக்கி காமிக்கிறேன் பாருங்கள் உங்கள்கிட்ட அந்த பிஸ்கட்டை. நல்லா நொறுங்க பிசைஞ்சு அழகாக வரும். இப்போ வந்து இந்த பிஸ்கட்டு கலகலா பிஸ்கட் வந்து கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு பாருங்கள். எனக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மைதா மாவு பிஸ்கட்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.